நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். எடுத்துக்கிற உணவுல எல்லாமே ஆரோக்கியமானதா நம்ம உடம்புக்கு ஒத்துக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அப்படி எடுத்துக்கக்கூடிய உணவுல எல்லாமே ஆரோக்கியமானதாகவும் சுவையானதாகவும் எப்படி அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதா நம்மளுடைய இந்த உணவே அமிர்தம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்மளுடைய உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில வாழைக்காயோட மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்றதுக்காக சித்த மருத்துவர் அருண் காத்துக்கிட்டு இருக்காரு. அவரை தொடர்ந்து வாழைக்காய் பொரிச்சு கூட்டு செய்யறது எப்படி அப்படிங்கிறதுக்காக ஐஸ்வர்யா ராகவ் காத்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது வாழைக்கச்சல். வாழைக்கச்சல் அப்படின்னா எதுவும் பயந்துட வேண்டாம். வாழையோட பிஞ்சு காயை தான் நம்ம வாழைக்கச்சல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாழைக்கச்சலை ஏன் நம்ம இதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது. சித்த மருத்துவ இலக்கியத்தில் வாழை இளம் பிஞ்சொழிய கனி அறுத்தல் செய்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாழை இளம் பிஞ்சை மட்டுமே சாப்பிடுங்க, பழத்தை கூட சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறத சித்தர்களுடைய துணிவு. வாழை இளம் பிஞ்சில் அவ்வளோ சத்துக்களும் இருக்குது. இந்த வாழை இளம் பிஞ்சில் இருக்கக்கூடிய முக்கியமான சத்துங்கிறது வாழை இளம் பிஞ்சுக்கு தோற்பு செய்கை உடையது. அதை சாப்பிட்டு பார்த்தீங்கனாலே நல்ல ஒரு தோற்பான ஒரு செய்கையுள்ள ஒரு பொருளாக இருக்கும். பொதுவாக அந்த தோற்பான பொருட்கள் எல்லாமே உடலிருந்து வெளியாகக்கூடிய தேவையில்லாத ரத்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆக்ஷன் இருக்கும். தோற்புக்கு ரத்தத்தையும் உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நீரை சுருங்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாழை இளம் பிஞ்சு கோயில். அது முக்கியமான ஒரு சுவையாக அந்த தோற்பு செய்யக்கூடிய செய்கை அது இந்த வாழை இளம் பிஞ்சில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, இதை நம்ம பயன்படுத்தும் போது மூல நோயின்னு சொல்லுவோம். ரத்த மூல நோய், அதாவது மோஷன் போகும்போது சில பேருக்கு ரத்தம் போகும். ஆரம்ப கட்ட ஒரு அறிகுறியாக, மூல நோய்க்கு ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக வலி இல்லாமல் ரத்தம் போகும். வலி இல்லாமல் ரத்தம் போகிறதுனால நம்ம கவனிக்க மாட்டோம். வலி இருந்தால் தான் நம்ம கவனிப்போம், வேதனை இருந்தால் தான் நம்ம அதை கவனிப்போம். சரி, 2 ரத்தம் போது நம்ம ஏதாவது காரம் சாப்பிட்ருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கவனிக்காமல் ஒரு விட்டுறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுதான் அடுத்து மூல நோய்க்கு ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு அறிகுறியாக அது இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வெளியில் ஒரு சிறு முளை போல தோன்றலாம். எருவாய் முளை நோய் அப்படின்னே மூல நோய்க்கு வேறு பேர் உண்டு. அந்த எருவாயிலேருந்து வளரக்கூடிய அந்த முளை இருக்கக்கூடிய சைஸ் பெருசாகிக்கிட்டே வரலாம். வெளியிலே நிற்கக்கூடிய அளவுக்கு வெளி மூலமாகவும் நிலைத்து விடலாம். இந்த மாதிரியான கண்டிஷன் எல்லாமே இந்த மூல நோயோட ஒரு பரிணாமம் நம்ம சொல்லுவோம். இந்த மூல நோயை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த வாழைக்கச்சலுக்கு உண்டு. அந்த தோற்பு செய்கையினால் ஆசனவாய் வழியாக வரக்கூடிய அந்த ரத்தத்தை அப்படியே நிறுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. நீங்கள் ஆசனவாய் வழியாக ரத்தம் வந்துட்டுருக்குன்னு அவதிப்பட்டிருக்கிறவங்களாம் அன்றைக்கி சமைச்சு சாப்பிட்டிங்கனாலே உடனே சரியாகக்கூடிய ஒரு ஆற்றல். எமர்ஜென்சியாக நம்ம அந்த மருந்தாக யூஸ் பண்ணலாம். இப்போ சமையல் பண்ண முடியலன்னா அதை கொதிக்க வச்சு, தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த கஷாயம், அந்த எக்ஸ்ட்ராக்டை நம்ம குடித்தாலும் அந்த ஆசன வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ரத்தத்தை உடனடியாக நிறுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கும். மூல நோயினோட அடுத்த ஸ்டேஜுக்கும் இது மருந்தாக பயன்படும். எப்பேற்பட்ட ஒரு கண்டிஷனில் மூல நோயினால் அவதிப்பட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு முக்கியமான மருந்தாக இந்த வாழை கச்சல் பயன்படும். அது எருவாய் முளை நோய்னு சொல்லக்கூடிய வெளி மூலமாக இருந்தாலும் சரி, இந்த உள் மூலமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அறிகுறி மட்டும் இருந்தாலும் சரி, அதை மூணையுமே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு. சில பேருக்கு எருவாய் அடித்தள்ளல்னு சொல்லக்கூடிய அந்த குடலை வெளிப்பற்றக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அவங்களுக்கும் இந்த தோற்பு செய்யக்கூடிய அந்த வாழைக்கச்சலை தான் உணவாக பரிந்துரை செய்வோம். பல பேர் மருந்துகளை உள்ளே கொடுத்துட்டு உணவாக இந்த மாதிரியான தோற்பு செய்யக்கூடிய பொருட்களை பயன்படுத்துங்க அப்படின்னு அறிவுறுத்தும் போது வாழைக்கச்சலையும் பயன்படுத்துங்கிறது முக்கியமான ஒரு இதாக சொல்லுவோம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதி உதிரப்போக்கு அப்படின்னு சொல்லுவோம். பெண்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைமில் அதிகமான ப்ளீடிங் இருக்கிறத நம்ம பெரும்பாடு அப்படின்னு தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடுவோம். அது ரொம்ப கஷ்டப்படுறதுனால அதுக்கு அந்த டேர்ம் பெரும்பாடுங்கிற அந்த பிரச்சனையும் அதி உதிரப்போக்கையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த வாழைக்கச்சலுக்கு உண்டு. இப்போ சில பெண்களுக்கு எப்போதுமே இயல்பாகவே மன அழுத்தத்தினாலேயோ இல்லை பல்வேறு வகையான ஹார்மோன் கோளாறுனாலேயோ ஒவ்வொரு மாதமுமே நிற்காமல் அது போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். 3 நாட்கள் 5 நாட்கள் நிற்க வேண்டியது 10-15 நாட்கள் அதிகமாக இருக்கலாம். அதனுடைய ஃப்ளோவும் அதிகமாக இருக்கலாம். அந்த மாதிரியான பிரச்சனைக்கும் ஒரு முதல் உதவி மருந்தாக இந்த வாழைக்கச்சல் பயன்படும். இந்த வாழைக்கச்சலை நீங்கள் கஷாயமாகவோ இல்லைன்னா ஐஸ்வர்யா செஞ்சு காமிக்கப்படுகிற அந்த சமையல் மூலமாகவோ அதை சாப்பிட்டு வரும்போது அந்த பிரச்சனையும் முற்றிலுமாக வெளியேறும். உடல்லேருந்து வெளியேறக்கூடிய குருதி எந்த வகையால் இருந்தாலும் சரி, மூக்கிலேருந்து ரத்தம் வடிஞ்சாலும் கூட அதை நிப்பாட்டுறதுக்கு இந்த வாழைக்கச்சலை நம்ம சமையல் பண்ணி சாப்பிட முடியும். இது ரத்தத்தை வெளியேற்றக்கூடிய அனைத்து நோய்களிலிருந்து நம்மளை காக்கக்கூடிய ஒரு முதன்மையான ஒரு உணவுப் பொருளாக இந்த வாழைக்கச்சல் இருக்கும். இப்போ ஐஸ்வர்யா அதை வச்சு என்ன செய்ய போகிறாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நாம் இன்னைக்கு செய்ய போகிறது வாழைக்கச்சல் பொரிச்ச கூட்டு.
பொதுவாக வந்து வாழைக்காயை வந்து தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். வாழைக்காயில் கூட்டு பண்ணலாம், வாழைக்காயில் பொரியல் பண்ணுவாங்க, சில பேர் வாழைக்காயில் சிப்ஸ் பண்ணுவாங்க, வாழைக்காயில் நிறைய பேர் வந்து பஜ்ஜி பண்ணுவாங்க. ஆனால் வாழைக்கச்சல் அப்படிங்கிறது வாழைக்காயோட பிஞ்சை வந்து கச்சல்னு சொல்லுவாங்க. வாழைக்கச்சலோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி டாக்டர் அருண் சொன்னார். அந்த வாழைக்கச்சலை வச்சு இன்னைக்கு நம்ம பொரிச்ச கூட்டு பண்ண போகிறோம். அந்த பொரிச்ச கூட்டுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா வாழைக்கச்சல், அதாவது வாழைக்காயோட பிஞ்சு. எப்பவுமே வாழைக்காயும் சரி கத்திரிக்காயும் சரி இதெல்லாம் நறுக்கின உடனே வந்து தண்ணியில் போட்டு வைக்கணும், இல்லைன்னா கலர் மாறி கருப்பாயிடும். நானும் தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். அடுத்ததாக கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், பொடி பொடியாக வெங்காயம். இதில் சின்ன வெங்காயம் ஒன்று போட்டால் போதும், ஏன்னா கொஞ்சமாக தான் குவான்டிட்டி நான் பண்ண போகிறேன், அதனால் சின்னதாக வெங்காயத்தை ஒன்று போட்டிருக்கேன். அப்புறமா தேங்காய், மிளகு, காஞ்ச மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக உளுந்தை வந்து வறுத்து அதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் வந்து இந்த பொரிச்ச கூட்டோட பேஸ். அப்புறமா கொஞ்சமாக துவரம் பருப்பை குழைய வேக வச்சு மசிச்சு தண்ணி விட்டு கலந்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி வந்து குழைய வேக வச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு. இதெல்லாம் தான் வாழைக்கச்சல் பொரிச்ச கூட்டுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாழைக்கச்சல் பொரிச்ச கூட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் வெங்காயம். இந்த பொரிச்ச கூட்டுக்கு வெங்காயம் அவசியம் போடணும் அப்படின்னு இல்லை. வெங்காயம் பூண்டு அது எல்லாமே ஆப்ஷனல் தான். இதெல்லாம் இல்லாமையும் நீங்கள் வந்து பண்ணலாம். அதுவும் வாழைக்காய் பொரிச்ச கூட்டுக்கு லெமன் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா எனக்கு சொல்லும் போதே சாப்பிடணும் போல இருக்குது. யூஸ்வலாகவே வாழைக்காய் வந்து இந்த மாதிரி வதக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் வதங்கிடும். அதுவும் வாழைக்கச்சல் இன்னும் சீக்கிரமாக வந்து வெந்துடும். கொஞ்சமாக நம்ம மிளகா பொடி போடலாம். மிளகா பொடியை பார்த்து போடணும், ஏன்னா ஏற்கனவே நம்ம கொஞ்சம் காஞ்ச மிளகா, மிளகு இதெல்லாம் வச்சு தான் வந்து தேங்காயும் உளுத்தம் பருப்பும் வச்சு நம்ம அரைச்சிருக்கோம். அதில் காரம் இருக்கிறதால மிளகா பொடியை பார்த்து போடணும். அடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வாழைக்கச்சலை அதில் போட்டுடலாம். வாழைக்கச்சல் ரொம்ப டெண்டராக இருக்கும், ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். மற்ற வெஜிடபிள்ஸ் மாதிரி இதை குக்கரில் வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அப்படியே டைரெக்டாக போட்டாலே நிமிஷத்தில் வெந்துடும். இதுக்கு வேகிறதுக்காக கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டால் வெந்துடும். கொஞ்சமாக இப்போ சால்ட் ஆட் பண்ணலாம். அரைச்ச பேஸ்ட்டு, கொஞ்சமாக தண்ணி, வாழைக்கச்சல் இப்போவே வெந்துருச்சு. பருப்பு சேர்க்காம இந்த வாழைக்கச்சல் பொரிச்ச கூட்டை இப்படியே கூட சாப்பிடலாம். ஆக்சுவலாக இது சப்பாத்திக்கு பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். குழம்பு, ரசம், தயிர் சாதம் இந்த மாதிரியான ஐட்டங்களுடன் சேர்த்து சாப்பிட இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் பருப்பை ஆட் பண்ணலாம். வாழைக்கச்சல் பொரிச்ச கூட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா வெங்காயம் வதக்கும் போதே 2 தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்படி தக்காளி வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது கொஞ்சமாக புளி தண்ணி விட்டுட்டு இன்னொரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். புளிப்பு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் தக்காளி புளி ரெண்டையுமே ஆட் பண்ணலை. பாருங்கள், வாசனையே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது.
சூப்பராக இருக்குங்க. சுட சுட சப்பாத்தி மேலே இந்த கூட்டை கொஞ்சம் போட்டுட்டு சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும். சப்பாத்தின்னு இல்லை, நீங்கள் சாதத்தோடையும் சாப்பிட்லாம், தோசையோடையும் சாப்பிட்லாம். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம சமைச்சிக்கிட்டே வரோம். வேப்பம்பூ அப்படின்னு ஆரம்பித்து எலுமிச்சை, கருவேப்பிலை, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் சித்த மருத்துவத்திலையும் எது எதெல்லாம் பயன்படுமோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட மூலிகைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நாம் சமைச்சிக்கிட்டு வரோம். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ட்ரை பண்ணாதவங்க நிச்சயமாக ஒரு ரெசிபியாவது ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். ஐஸ்வர்யா செஞ்சு காமிச்ச வாழைக்கச்சல் பொரிச்ச கூட்டில் உள்ள எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே மருந்து பொருள் தான். அந்த வாழைக்கச்சலாக இருக்கட்டும், அதில் சேரக்கூடிய மிளகு, சீரகமாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம வந்து மருந்து பொருள் மட்டும் இல்லை, உணவாகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக தான் இருக்கும். இந்த வாழைக்கச்சல் பொரிச்ச கூட்டுக்கு வந்து முக்கியமாக நம்ம என்ன மருத்துவ பயன் இருக்குன்னா, அதனுடைய தோற்பு செய்கையினால் ரத்தம் ஊறுவதற்கு ஒரு முக்கியமான பொருளாக இருக்கும். பொதுவாக ரத்தம், அதாவது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்கலாம் தோற்பான பொருட்களை சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களாம் வாரத்தில் ஒரு 3 நாட்களே நம்ம இதை பயன்படுத்தி அந்த இரத்த குறைவில் வந்து நம்ம வந்து நிவாரணமே பெற முடியும். இது இல்லாமல் நான் முதல்ல குறிப்பிட்ட அந்த மூல நோய் சார்ந்த, பெண்களுக்கு வரக்கூடிய அதி உதிரப்போக்கு சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கும் ஒரு முதன்மையான ஒரு உணவுப் பொருளாகவும் மருந்து பொருளாகவுமே இந்த வாழைக்கச்சல் நமக்கு மருந்தாக பயன்படுது. பொதுவாக வாழைக்கனியில் இருக்கக்கூடிய சத்துக்களை விட வாழை பிஞ்சில் தான் நிறையா சத்துக்கள் இருக்கும். வாழைக்காயும் வாழைக்கனியும் 40 வயசு கடந்தவங்களுக்கு வந்து சாப்பிட வேணாம் தான் சித்த மருத்துவம் வந்து குறிப்பிடுது. ஏன்னா அதிகப்படியான வாய்வு ஏற்படுத்தக்கூடிய, மலச்சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய, மூட்டுகளில் வலி ஏற்படக்கூடிய அந்த வாத நோயை பெருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வாழைக்காயிலையும் வாழைக்கனியிலே இருக்கும். அதனால் அதை வந்து தவிர்க்க சொல்லுவோம். வாழைக்கச்சலை வந்து பயன்படுத்த அறிவுறுத்துவோம். இதை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எப்படி சார் சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதற்கு ஒரு நல்ல தீர்வாக தான் அந்த வாழைக்கச்சல் பொரிச்ச கூட்டு இருக்குது. இதை பயன்படுத்தி நாம் பல்வேறு வகையான நோய்களிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ளவும், நோய்களிலிருந்து விடுபடவும் முடியும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.